இஃது முறையா அத்தியாயம் 11. பேரு கிருஷ்ணமூர்த்தி. இங்க பக்கத்துல உள்ள காலேஜ்ல மாஸ்டர் படிச்சுட்டு இருக்கான். ஏதோ கேரளா பக்கத்துல ஊர் போல இருக்கு. வசதி இல்லாத குடும்பத்து பையன். இவனை நம்பிதான் அவங்க அம்மாவே இருக்காங்க போல என்று டாக்டர் மூலமாக வந்தனாவுக்கு அவன் பற்றிய தகவல் வந்தது. 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மருத்துவமனையில் சேர்த்திருந்தாள். த்ருவ் போனுக்கு போட்டு பார்த்துவிட்டு, சை, என்கவுண்டர் போனா போன் அணைச்சு வைக்கணும்னு எவன்டா சட்டம் போட்டது? அவசரத்துக்கு ஒரு போனை கூட பிக் பண்ண மாட்டானே என்று சலித்து கொண்டவள், எப்படியாவது அவரை பிழைக்க வச்சிருங்க சார், நான் காசெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன் என்ற வந்தனாவோ தன் தாயின் வைர நகைகளை விற்று காசு எடுத்துக்கொண்டு வருவதற்கு போய்விட்டாள். இங்கே இருக்கும் அவசரத்தில் த்ருவுக்கு என்ன ஆனது என்று அவளுக்கு விஷயம் தெரியாது. த்ருவ் எப்போதும் போல என்கவுண்டருக்கு போனவன் அபிஷியல் துப்பாக்கியை எடுத்து நீட்ட, அதுவோ பல்லை காட்டிவிட்டது. அதில் சுத்தமாக குண்டு இல்லை. அவன் சுதாரித்து கொண்டு தன் இன்னொரு துப்பாக்கியை எடுத்து சுட்டு தள்ள போவதற்குள் அதற்குள்ளாக எதிரே நின்றவனின் குண்டு த்ருவ் முட்டியில் வந்து பாய்ந்து விட்டது. ஆனாலும் போன வேலை சக்சஸ். காலை பிடித்து கொண்டு விழுந்தவனை அவனோடு சென்ற போலீசார் கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்த்தனர். சாரே, ஒரு தடவை அவரை பார்த்துட்டு போயிடுறேன் என்று 1 மணி நேரமாக வாசலில் நின்று கெஞ்சி கொண்டிருந்தாள் அவனின் வனக்குயில். விவரம் தெரியாத வயதில் வருவது உண்மை காதல் இல்லை என்று யார் சொன்னது? கருவிலே சுமந்த தன் தாயை ஒரு பிள்ளை வளர்ந்தவுடன் மறப்பாளா? தோளில் தூக்கி வளர்த்த தந்தையை வயது கடந்ததும் வெறுப்பாளா? தன் கைப்பிடித்து விளையாடிய சகோதரனை விடலை பருவம் வந்தவுடன் வெட்டி விடுவாளா? மழலையில் தோன்றிய அந்த நேசங்கள் எல்லாம் உண்மை என்றால், காலம் வரை நிலைக்கும் என்றால், இந்த காதல் நேசம் மட்டும் எப்படி மாறும்? உண்மையாய் காதலித்தால் அது எந்த வயதிலும் காதல்தான். அவள் பக்குவப்பட்ட வயதுதான். வாழ்க்கையில் பக்குவப்பட்டவள். அவள் காதலில் கலப்பு இல்லை. பேச்சில் விளையாட்டிருக்கலாம். ஆனால் அவனிடம் மட்டும் வயது கடந்து பேசக்கூட செய்யலாம். ஏனென்றால் அவள் பேச, அவள் செய்ய, அவள் விளையாட அவன் மட்டுமே உண்டு என்று தன் மனதில் அவனுக்கு கணவன் அந்தஸ்தை கொடுத்ததினால்தான் அந்த துடுக்குத்தனமே வந்தது. அவள் அப்படியே தன்னை வெளிப்படுத்த தயங்கவே இல்லை அவனிடம். அவனும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. இருவருக்கும் இடையிலான பரஸ்பரமான காதல் அது. சுதந்திரமாய் பேசாத உறவுகளுக்கு இடையில்தான் பிணக்குகள் தோன்றும். ஒளித்து மறைத்து வாழும் தம்பதிகளுக்கு இடையில்தான் பிரிவுகள் தோன்றும். இவர்களுக்கு இடையே சுதந்திரம் உண்டு. ஒளிவும் மறைவுமே இல்லை. சாரே, அவரை ஞான் அறியும். ஒரே ஒரு தடவை. அடப்ப, உசுர வாங்கிக்கிட்டே, அவரை தமிழ்நாட்டுக்கே தெரியும், வந்துட்டா என்று வாசலில் நின்ற காவலர் அவளை விரட்ட ஸ்ரீயோ கெஞ்சி கொண்டிருக்க, அந்த காவலர் போனுக்கு ஒரு போன் வந்தது. பணிவாக அவள் அருகே இப்போது வந்தவர், மேடம், சார் உங்களை உள்ள வர சொன்னார் மேடம். இவ்வளவு நேரமாக வா போ என்று உரிமையில் பேசிய அவர் இப்போது மேடம் என்ற ஒற்றை அழைப்பிலேயே யாருடைய போன் கால் என்று அறிந்து கொண்டவள் விறுவிறுவென்று அவர்கள் காட்டிய அறைக்குள் போக, த்ருவ் ஒற்றை காலில் அடிபட்டு படுக்கையில் படுத்து கிடந்தான். என்ன குவார்ட்டர், எனக்கு அடிபட்டுருச்சுன்னு உடனே அடிச்சு பிடிச்சு ஓடி வந்தியோ என்றவன் அவளுக்கு வழியை காட்டாமல் சிரிக்க, அவளும் மலர்ந்து புன்னகையோடு, இல்ல சாரே, அடிப்பட்ட இடம் பெருசா இருக்குன்னு பார்த்தா வெறும் காலு தானோ. அக்யூஸ்டு ஆம்பளை, பொம்பளையா இருந்தா வேற இடத்துல அடிபட்டிருக்கோம். அதுவும் உன்ன மாதிரி பொண்ணா இருந்திருந்தா கண்டிப்பா சேதாரம் ஜாஸ்தியா தான் இருந்திருக்கும் என்றவன் சிரித்து கொண்டே அவளை வாவென்று அழைக்க, குடுகுடுவென்று ஓடிப்போய் அவனின் அருகில் உட்கார்ந்து கொண்டவள் அவன் கையை இப்போது அழுத்தி பிடித்து கொண்டு, பார்த்திருக்க கூடாதா சாரே, வள்ளிய வலியுண்டோ என்றவள் கண்கள் எவ்வளவு கட்டுப்படுத்தியுமே கலங்க, சார் என்று கான்ஸ்டபிள் அப்போது உள்ளே வர அவளை விட்டு தன் பார்வையை வாசல் பக்கம் திருப்பினான். இங்க ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல ரெஸ்ட் எடுக்க சொல்றாங்க சார். நோ, என்னால் இந்த வாடையெல்லாம் சமாளிக்க முடியாது, என்னவோ போல இருக்கு. அவன் தாய் தகப்பன் ரத்தமும் சதையுமாக இதே மருத்துவமனையில் அல்லவா கிடந்தார்கள். ஒரு நிமிடம் கூட அவனால் இங்கே மூச்சு கூட விட முடியவில்லை. வீட்டுக்கு போகணும். இல்ல சார், அது ஐ கேன் மேனேஜ். சரி சார், நான் கேட்டுட்டு வரேன். எந்த அவசரம்? அதில்லடி, ஹாஸ்பிட்டல் வாடை எனக்கு பிடிக்காது. இங்க கொடுக்குற மாத்திரையா அங்க போட்டுக்க போறேன், அவ்வளோதானே. வந்தனா இருக்கா, பார்த்துப்பா. நான் ஒன்றும் ஹாஸ்டல்ல வெட்டி முறிக்கல சாரே, வேணுங்கில் உங்களுக்கு உபகாரம் செய்ய வரட்டோ? எதுக்கு? இருக்கிற குடைச்சல் போதாதுன்னு கூட கொஞ்சம் சேர்க்கறதுக்கா? உன் பார்வையும் பேச்சுமே போதுண்டி நான் தப்பு பண்றதுக்கு என்று தனக்குள் முணங்கி கொண்டவன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தாயே, நீ ஹாஸ்டலுக்கு போ, நான் பார்த்துக்கிறேன். ப்ளீஸ் சாரே, வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டாவது போறேனே என்றவளின் கெஞ்சுதல் பார்வையை தட்டிவிட முடியாமல் அவளோடு வீடு வந்து இறங்கினான். வீடு முழுக்க இருட்டாகவே இருந்தது. வாட்ச்மேன் வந்து ஒரு துண்டு சீட்டை கொடுத்துவிட்டு, வந்தனா மேடம் அவங்க ஃப்ரெண்டு யாருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க சார், நைட்டு வர்றது கஷ்டமா, உங்ககிட்ட சொல்லிட சொன்னாங்க. ஷிட், ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சதை மறந்தே போயிட்டேன். த்ருவ் வந்தனாவுக்கு ஃபோனில் அழைப்பு விடுக்க அதுவோ ஸ்விட்ச் ஆஃப் என்றே வந்தது. எந்த ஹாஸ்பிட்டல்?
என்ன ஏது என்று வாட்ச்மேனிடம் விசாரித்து அவளுக்கு ஒரு காவலனை பாதுகாப்புக்கு அனுப்பி வைத்துவிட்டு தன்னருகே நின்ற மதுஸ்ரீயை திரும்பி பார்த்தவன், ஓகே ஸ்ரீ, நான் பாத்துக்கிறேன், நீ போ, கான்ஸ்டபிளை கொண்டு வந்து விட சொல்றேன் என்று வாசலிலேயே அவளை அனுப்பிவிட துரிதமாக நின்றான். இந்த காதல் வந்துவிட்டாலே ஆணுக்குள் கள்ளமும் மோகமும் ஆசையும் தாபமும் வந்துவிடும் என்பது இயல்புதானே. அதுவும் இவளின் வெட்ட வெளிச்சமான பேச்சில் ஆசை வராமல் இருக்குமா என்ன? பேசி பேசியே மது போதையை அவனுக்குள் கொடுத்தவளாயிற்றே. தனிமை மிக மிக ஆபத்து. ஓடி தப்பித்து விட நினைத்தான் காவலன். ஓடி தப்பித்து விடுவாயா, பின்னாலேயே வந்து உன்னை கபார் என்று விழுங்கி விடுவேன் என்பது போன்று அவன் அருகேயே ஒட்டி கொண்டு நின்றவள், சரே வந்தனா வேற இவட இல்ல, நான் எங்களுக்கு துணைக்கு இருக்கேனே. நான் என்ன சின்ன பிள்ளையாடி, என்னை தூக்கிக்கிட்டு பாத்ரூம் கொண்டு போய் விடுறதுக்கு? நான் பாத்துக்கிறேன் போ. பாத்துக்கிறேன்டி, காலெல்லாம் சின்ன அடிதான், இதோ என்று அவன் ரத்தம் கசிந்த காலை காட்டினான். அவள் முகத்திலிருந்து அதீத வலி அவளை போ என்று விரட்ட முடியவில்லை. சரி வா, ஆனா பக்கத்துல வரக்கூடாது சொல்லிட்டேன், தூரத்துல இருந்தே பாத்துக்கணும் என்ன. தூரத்துல தானே, சேமமா இருந்துட்டா போச்சு என்றவள் ஒத்தை காலில் நொண்டி அடித்த அவன் கையை தூக்கி தன் தோள் மீது போட்டுக்கொண்டு, உபகாரம் தானே சரே, வேறெந்த காஜு வேலையும் ஞான் பார்த்துட்டில்ல என்று கண்ணை சிமிட்ட, ஆண்டவா இந்த ஒரு ராத்திரியை மட்டும் இவகிட்ட இருந்து என்னை காப்பாத்தி கொடுத்துட்டேனா? சரே சரே தள்ளாடுறீங்க பாருங்க, என் இடுப்பு வேணும்னா பிடிச்சுக்கோங்களேன் என்று அவன் கையை பிடித்து தன்னிடையில் வைக்க கரண்ட் ஷாக் அடித்தது போன்று உதறினான். நான் இப்பதானடி சொன்னேன் என்னை டச் பண்ணாதன்னு. நான் எங்க சாரே உங்களை டச் பண்ணேன்? என் கை மாத்திரமே உங்களை டச் செஞ்சு கேட்டோ, உங்க கை மாத்திரமே என்ன டச் செஞ்சு, இதுல ஒன்றும் பிழை இல்ல என்று அவனோடு சுதந்திரமாக அவன் வீட்டிற்குள் நுழைந்திருந்தாள் மதுஸ்ரீ. ஏதோ யோசனை கிச்சன் உள்ளே நின்ற அவளுக்கு பாலை காய்ச்சி கொண்டிருந்தாள் ஸ்ரீ. கண்ணில் தெளிவே இல்லை, முகத்திலோ ஆழ்ந்த சிந்தனை, கையில் மெல்லிய நடுக்கம். கண்களை மூடிக்கொண்டாள். உங்களை ஞான் கெஞ்சி கேட்குறேன், அவரை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வர மட்டும் எனக்கு அனுமதி கிட்டுமோ என்று காரில் சாய்ந்து நின்ற உருவத்தை அவள் கையெடுத்து கும்பிட்டாள். சத்தியம் பறஞ்சு அவர்கிட்ட எந்த உண்மையையும் நான் விளக்கிட்டலா, போன மாதிரியே திரும்பி வந்துடுவேன். ஒரே ஒரு முறை மாத்திரம் அவர் பக்கத்துல இருந்து பார்க்கறதுக்கு, அவரோட வாழ்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தரு. இந்த உலகத்துல நான் இது வரைக்கும் எதையுமே ஆசைப்பட்டதில்ல. ஆனா ஞான் ஆசைப்பட்டது அவர் மாத்திரம்தான். அவர் கூட ஒரு நொடி வாழ்ந்தா கூட போதும், ப்ளீஸ். அந்த இரத்த கண்கள் யோசனையாக அவளை பார்க்க, என் மேல சத்தியம் இல்ல, என் காதல் மேல சத்தியம் பறஞ்சு, அவருக்கு எந்த சந்தேகமும் வராம போன மாதிரியே ஞான் திரும்பி வரான். அந்த விரல்களோ போ என்பது போன்று அவளை பார்த்து அசைக்க, சரியா விடிய கால 5 மணிக்கு இதே இடத்துல நீ வந்து நிக்கணும், புரியுதா? யாருக்கும் நாம எப்ப சாக போறோங்கிறது நேரமெல்லாம் தெரியாது. ஆனா யூ ஆர் சோ லக்கி, நாளைக்கு காலையில் 5 மணிக்கு உன்னோட மரணம். அதுக்குள்ள உன்னோட காதலன் கூட வாழ்ந்தாலும் சரி, இல்லைனா என்ன செஞ்சாலும் சரி, நான் சொன்ன நேரத்துக்குள்ள நீ இங்க வரல. வரேன் வரேன் என்று கூறிவிட்டுத்தான் ஸ்ரீ அவனை பார்ப்பதற்கு ஹாஸ்பிட்டலே போனாள். அடியை குவார்ட்டரு, பால் கொண்டு வரேன்னு போயிட்டு என்னடி 1/2 மணி நேரமாகுது, சீக்கிரமா வாடி, பசிக்குது என்ற துருவின் குரலில் சட்டென்று யோசனை கலைந்து முகம் தெளிவாக மாற தீர்க்கமான ஒரு முடிவெடுத்து கொண்டாள். இனி அவளுக்கு ஒரு விடியல் இல்லை. இந்த விடியல் அவளுடைய அஸ்தமனம். இன்றோடு அவள் காதலும் முடிந்து போகும். காலை விடியும் போது அவள் மரணம்தான் வரவேற்கும். என்ன கொண்டு வந்தால் என்ன கொண்டு போவதற்கு எதுவுமே இல்லையே. சாக கூட மகிழ்ச்சியே. ஆனால் இவனோடு வாழாமல் போய்விட்டால் அவளுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் த்ருவ் இவளோடு வாழாத வாழ்க்கையை இனி எவளோடும் அவன் வாழ மாட்டான். அவளை அணைக்காத கரங்கள் இனி யாரையுமே அணைக்கப் போவதும் இல்லை. அவளோடு சுகிக்காத சுகங்களை எப்போதுமே அவன் சுகிக்கப் போவதும் இல்லை. காதல் அது அவளோடு, காமம் அதுவும் அவளோடு மாத்திரமே என்று வாழும் ஆண் அன்றில் அவன். பெண் பறவை இல்லை என்றால் வாழ்வான்தான் வந்தனாவுக்காக. ஆனால் அவன் வாழ்க்கை அவளோடே முடிந்து போகும். ஒரு நாள் சுகத்தையாவது அவனுக்கு கொடுக்க ஆசை. கடைசி வரை அதை நினைத்து கொண்டே அவன் வாழ இந்த ஒரு நாள் அவனுக்கு பரிசளிக்க வேண்டிய ஸ்ரீ கையில் பால் சொம்பை எடுத்தவள் பெருமூச்சு விட்டுக்கொண்டே பொடியை அதில் கலக்கினாள். காதல சொன்ன அடுத்த நிமிஷமே காமத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஆண்கள் மத்தியில யூ ஆர் சோ கிரேட் சாரே, அதான் உங்களை இன்னும் காதலிக்க வைக்குது, எனக்கு வேற வழி கிட்டில்லா என்று அவன் அறை போய் த்ருவின் கையில் பாலை கொடுத்திருந்தாள். எல்லா கூடலும் ஆசையில் மட்டும் தொடங்குவதில்லை. சில வலியை மறைக்க, சில வலியை குறைக்க. இவளுக்கு மட்டும் இக்கூடல் காதலின் கடைசி பரிசு என்று தெரியும். அத்தியாயம் 12. வாட் ஆர் யூ சேயிங்? பணத்தை ரெடி பண்ணிட்டு வரதுக்கு முன்னாடி பேஷண்ட் இல்லைன்னு சொல்றீங்க. ஐசியூல இருந்த பேஷண்ட் எங்க போனார் அப்ப என்று ஐசியூ வாசலில் நின்று குதித்து கொண்டிருந்தாள் வந்தனா.
அவள் சென்று பணத்தை ரெடி பண்ணி எடுத்துக்கொண்டு வருவதற்கு முன்பாக ஐசியூவில் இருந்த கிச்சாவை அங்கு காணவில்லை. கேட்டால் எந்த பதிலுமே சரியாகவும் வரவில்லை. எனக்கு தெரியாது, எனக்கு இப்ப கிருஷ்ணமூர்த்தி எங்கன்னு தெரிஞ்சாகணும், இல்லைன்னா ஏசிபி த்ருவ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் சொல்லிட்டேன். அந்த மயிலுக்கு இங்கு உள்ள நீங்க எல்லாரும் பயப்படலாம், ஆனா என் த்ருவ் பயப்பட மாட்டாரு. ஐ நீட் ஆன்சர் என்றதுமே தலையை சொரிந்த மருத்துவர் தனியாக அவளை அழைத்து, அது உங்க அப்பா தான் மேடம் வந்தாரு, இவனுக்கு 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டா, தூக்கி தர்மாஸ்பத்திரியில போடுங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேறன்னு டீன் கிட்டலாம் சண்டை போட்டு கையோட அவரை ஏதோ தர்மாஸ்பத்திரிக்கு மாத்தி விட்டுட்டார் மேடம். வாட்? எந்த ஹாஸ்பிட்டல்? தெரியல மேடம். தகப்பனை திட்டும் அவகாசம் கூட இல்லை. அவளுக்காக வாழ்வா சாவா என்று கிடக்கும் ஒருவனை மனசாட்சி பார்க்காமல் அனுப்பிய தகப்பனை கொல்லும் வெறியே அவளுக்கு வந்தது. ஒவ்வொரு மருத்துவமனையாக கிருஷ்ணாவை தேடி தேடி இரவெல்லாம் அலைந்து கொண்டிருந்தாள். என்னடி, பாலை கொடுக்க இவ்வளோ தயக்கமா? எனக்கு எந்த சரே தயக்கம், குடிக்கும் என்று முன் உடலை வளைக்க முகம் சிவந்து போய் தன் உதட்டின் பக்கம் இடித்த குருத்தில் பல்லை கடித்தான் அவன். ஸ்ரீ, லிமிட்டோட பழகு. ஓ ஓகே ஓகே, இந்தா குடிச்சு சாரே என்று பாலை அவன் கையில் கொடுக்க பசியில் அவனும் கடகடவென்று குடித்து முடித்து அவள் கையில் கிளாஸை கொடுக்க, சாரே. என்ன? மீசையும் பால் குடிச்சு. ஓ என்று அவன் மீசையை துடைக்க போக அவன் கையை பிடித்து கொண்ட ஸ்ரீயோ, ஞான் துடைச்சு. வேண்டாம். உதட்ட வச்சு தொடச்சிட்டில்லா, விரலை வச்சு தானே என்று சுட்டு விரலை எடுத்து அவன் இரட்டை இதழ் நடுவே அவள் திணிக்க எச்சில் விழுங்கினான் விவகார படங்கள் பார்த்து விளைந்தவன். சாரே. போயிட்டோ? தெரியலடி என்றான் தன் அருகே குனிந்து நின்ற அவள் ஷால் வலிவி இரட்டை அழகு நடுவே கிடந்த மச்சத்தை பார்த்து கொண்டே. சரி ஸ்ரீ, லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த சோஃபாவில் படு. ஏய் ஏய் குவாட்டரு, என்னடி என் பக்கத்துல வந்து படுக்கிற? பித்தலாட்டம் பண்ணாதடி, எழும்பி ஓடு, போய்க்கோ. ஒத்த கால வச்சு நீங்கள் எந்த செய்யும்? சும்மா கத்தாம படுங்க சாரே என்று விட்டு அவனை இடித்து கொண்டே ஸ்ரீயும் படுத்து கொண்டாள். சாரே சாரே. சத்தமே இல்லை அவனிடம். நீங்கள் தூங்கிட்டலா, ஞான் அறியும். எப்படியும் தூங்குறதுக்கு நேரம் ஆகும்ல, கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாமா சாரே? ஒன்னும் வேண்டாம், ஓடிரு. அவனுக்கு கண்ணெல்லாம் இருண்டு கொண்டு வந்தது. என்னவோ செய்தது. வானத்தில் பறப்பது போன்று இடை எங்கும் உற்சாக அலை அடித்தது. என்ன இது, ஹெவி டோசேஜ் ஏதாவது தந்துட்டானுங்களா, இல்ல மாத்திரைய கீது மாத்தி தொலைச்சிட்டானுங்களா? ஒரு மாதிரி உடம்பெல்லாம் பண்ணுதே என்று முணங்கி கொண்டவன், குவாட்டரு. எந்த சாரே, எது வேணுமோ? நீ கொஞ்சம் தள்ளி படுத்தா தேவல. என்னைய தள்ளி விட்டுறதுலயே இருங்க சாரே என்று ஸ்ரீ நகர்ந்து போய் சோஃபாவில் படுத்து கொண்டாள். த்ருவ் நொண்டி நொண்டி போய் குளியல் அறையின் உள்ளே நின்றான். இடைக்கு கீழே அபார உருவம். என்ன ஆச்சு என்று புரியவில்லை. மாத்திரைதான் மாத்தி எதுவும் தந்துவிட்டார்களோ என்று யோசித்து கொண்டே தன் முகத்தில் குளிர்ந்த நீரை அடித்து உருவாகும் ஆசை அலையை குறைக்க பார்த்தான். வாய் விட்டு பெருமூச்சை வெளியே விட்டு பால்கனி ஓடிவிடலாம் என்று மெல்ல மெல்ல கதவை திறந்தவன் டோட்டலாக காலியாகி போய் நின்றான். கரிச்சா சாரே என்று படுக்கை மீது தன் சுடிதார் மீது ஒட்டியிருந்த கரப்பான் பூச்சியை பார்த்து கொண்டே அவள் குதித்து கொண்டு நின்றாளங்கு. ஏய் ஏய், எதுக்குடி குதிக்கிற? சாதாரண கரப்பாம்பூச்சி தானே என்றவனுக்கு குதிக்கும் போது அலிங்கி குலுங்கும் அவளின் தங்க கலசம் இரண்டும் கண்ணை குத்தி வந்து கிழித்தது. ஐயோ சாரே, அது மேல வருது, ஏதாவது செய்யுங்க. மேலே மேலே விறுவிறுவென்று ஏறி அவள் கழுத்து வளைவுக்குள் பூச்சி நுழைய இடம் தேட அவ்வளவுதான். டர் என்று சிப்போடு சுடிதாரை கலட்டி த்ருவின் முகத்திலேயே வீசிவிட்டாள். எப்படி தொடங்குவது என்று தெரியாமல் அப்படியே இருந்தவளுக்கு பூச்சி வந்து வழியே வந்து உதவிவிட்டது. இளம் தாமரை பூவின் மெல்லிய மனம் அவனின் நாசியை வந்து தொட்டது. முகத்தை மூடிய ஆடையை விளக்கினால் அவள் எப்படி நிற்க தெரியும்? விவகாரம் முத்திவிட்டது. தலையை திருப்பிக் கொண்டு கட்டுப்பாடாய் நின்றான். ஆனால் கனரக இயந்திரம் ஒன்று இப்போதே கட்டுப்பாடை இழந்தது. வேண்டாம் வேண்டாம் என்று 1000 முறை கூறிக்கொண்டு தன் உள்ளங்கையை சுவற்றிலேயே ஓங்கி ஓங்கி அடித்தான் த்ருவ். ஆனாலும் சாரே என்று ஓடி வந்து அவனை முதுகோடு கட்டியிருக்க ஹக்கென்று தடுமாறி போய் படுக்கையிலேயே விழுந்து விட்டான். அவன் முதுகோடு ரசக்குடுவை பிதுங்க அவன் காதலி வந்து கிடந்தாள். என்று கால் வலியில் அவன் அலற, சாரி சாரி சாரே, சாரி சாரி என்று பூச்சியை மறந்துவிட்டு அவன் திருப்பி போட்ட காலை பார்த்து கொண்டே இருக்க த்ருவோ எச்சில் விழுங்கினான். தன் கண் முன்னே காதலியை இப்படி ஒரு கோணத்தில் பார்த்து, மேல் பட்டையாடை மட்டும், கீழே சுடிதார் பேண்ட், அவ்வளவே. அழகே பொறாமை கொள்ளும் பேரழகு. வலி உண்டோ, ஞான் ஒரு பிராந்து என்று தலையிலேயே அடித்த ஸ்ரீயோ, சாரே இதோ இதோ இதா அந்த பூச்சி, இதெங்கில் இவட சோதனை செஞ்சு இதங் கொல்லாம ஞான் விட்டில்லா
என்று பல்லை கடித்தவள் அவன் தலை மீது கட்டிலில் விளிம்பில் உட்கார்ந்து மீசையை ஆட்டிய பூச்சியை நோக்கி நகர, அவன் கீழே அவன் முகம் மீது அவள் அழகிய இனிப்பு கோலம், அதுவும் அவன் உதட்டை உரசிக்கொண்டு. அவளோ அட்டை ஒன்றை எடுத்துக்கொண்டு பூச்சியை நோக்கி போனவள் அக்கென்று உதடு கடித்தாள். ஆ என்றவள் அவனை குனிந்து பார்க்க, சட்டென தான் செய்த செயலில் அதிர்ந்து போன துருவோ அவளை தள்ளி விட்டுவிட்டு போனை எடுத்தவன், 201 மேடமை கொண்டு போய் ஹாஸ்டல்ல. ஏய், ஏண்டி போனை புடுங்குற? வேணும் தானே? எது? இது என்று அவள் மலர்த்தி காட்ட, அசிங்கம் பண்ண வைக்காத, தள்ளு ஸ்ரீ, நீ குழந்தைய சுமக்கிற வயசுதான் சாரே, உங்களுக்குன்னு உள்ளது உங்களுக்கு தரேன், அனுமதி தந்தாச்சு என்று அவன் உதட்டில் வந்து கொடுத்தவள் அப்படியே அவனுக்கு நீக்கி கொடுக்க, இவன் ஓங்கி பிடித்து அவளை தள்ள போனவன் கண்கள் சொக்கி போனான். தன் மீது ஊர்ந்து வந்து இடையில் ஏறிய காதலியை பார்த்து கண்கள் மயக்கத்தை காட்டியது. உள்ளே போன திடப்பொருள் ஒன்று வேலையை காட்ட, மயிலொன்று அவள் இடையடியே தோகை விரித்து ஆட, அவளோ முன்னும் பின்னும் அசைந்து கொண்டே அவனின் காதருகே போனவள், இது தப்பெங்கில் இதுக்கு முழு பொறுப்பும் ஞானே சாரே என்றவள் அவனின் இறுகி மூடி வைத்த 5 விரலை எடுத்து தன் அலகின் மேலே அசைந்து விரிந்து காட்ட, அவள் அனுமதியில் இவனோ எச்சில் ஊறி போனான். அவளின் உதடும் அனுமதி தந்த மானும் அவனை வேட்டைக்கு அழைக்க, இஃது முறையில்லை என்றான் அவன். இஃது காதலில் முறையே என்றாள் அவள். அவன் கைகள் கண்ட மென்மையில் தன்னை மீறி அத்தனையும் போவதை கண்டவன் கண்களை மூடிக்கொள்ள, கால் வலிக்கும் சாரே, டாப் தான் பர்ஃபெக்ட். தள்ளுடி. ஆனாலும் அந்த இரட்டை போட்டு அவன் கன்னத்தில் உரசி உதட்டை அடைய மதி இழந்தான் மன்னவன். அவன் இழக்கப் போகும் நாட்கள் மொத்தத்துக்கும் நினைவுகளை இனிக்க இனிக்க கொடுக்க ஆரம்பித்து விட்டாள். மிக கவனமாக அவன் காயம்பட்ட காலை நகர்த்தி போட்டுவிட்டு அவன் அம்பை அச்சமின்றி எதிர்த்தாள். மது. இரட்டை மலரும் அவன் கையிலும் முதட்டிலும் பாடாய்ப்பட்டது. இளமை கனியை அவன் ஆசையாக இழுத்து தன் இதழுக்கு படைத்தான். அடுத்தடுத்து அவன் இதழும் விரலும் செய்த மாயத்தில் அவளும் குறைந்தவளா என்ன? குன்றின் மீது அவள் அடி தாக்க, தாகம் தீரா நீள் கழுத்தோன் அவள் அங்கம் தேடி தேடி அலைமோத, அத்தனை ஆடை செல்வமும் இழந்து அவன் மீது வெட்கத்தில் கிடந்த காதலியை அவன் ஆசையாக பார்த்து கொண்டே, போதுண்டி என்றான். அறகுறையா விட்டா எப்படி சாரே, முழுசா வேணும் என்று சினிங்கி மான் கொம்பில் அவளை சாய, பயத்தில் ஸ்ரீ அவனை பார்க்க, சிலிர்த்து கிடந்த துருவோ அவள் வளைந்த இடை பிடித்து சுருக்கென்று அவனில் சேர்த்தே விட்டான். ஆ என்று அலறிய அவள் உதடும் அவன் உதடும் இணைந்து கொள்ள, வேகம் இல்லாமல் அவளோடு கூடி வேகம் கொடுத்து அவன் இடை அசைய, முணங்கி தவிக்கும் காதலியின் காதில் அவன் உதடு பதிந்தது. அவள் வழி கண்டு அவன் நகர பார்க்க, அவளோ விடாமல் அவனை அணைத்து கொண்டு தாளம் தப்பாமல் இசைக்க, இடியாய் அவன் இறங்கிட, மின்னலாய் அவள் முணங்க, மலையாய் ஆண்மை சிதற, பெண்மை அதை விழுங்க கொட்டி தீர்த்தது கனமலை. ஆ என்று அவன் மீது அவள் சாய, சரே படுடி, தண்ணி குடிச்சிட்டு வரேன் என்று அவளுக்கு போர்வை ஒன்றை போட்டுவிட்டவன் நீரை எடுப்பதற்கு சமையலறை வந்தவனின் காலில் ஏதோ ஒன்று வந்து தட்டுப்பட, என்ன இது? மாத்திரை கவர். அதை எடுத்து பார்க்க, மாத்திரை கவர் பெயரை வாசித்த துருவின் முகமோ கோபத்தில் கொந்தளித்தது. விறுவிறுவென்று உள்ளே வந்தான். ஸ்ரீ என்று கர்ஜித்தான். சாரே. முதல் கூடலில் வலுவிழந்து கிடந்த ஸ்ரீயோ என்ன என்று பார்க்க, மாத்திரை கவர் ஒன்றை காட்ட, அது வந்து, இத நீதான் கொண்டு வந்தியா? ஏன் என்றதுமே அவளோ எச்சில் விழுங்க, சை, நான் இதைத்தான் சொன்னேன். எனக்கு வந்ததும் காதல் இல்ல, உனக்கு வந்ததும் காதல் இல்ல. உடம்பு தேவை உரசிக்கிட்டா தீந்து போகும். தீந்து போச்சுப்ப, போதுமா உனக்கு? சை, கூசி குறுக வச்சிட்டியே, போடி என்றான் அவள் முகத்தை பார்க்க கூட பிடிக்காமல் காட்டு கத்தலாய். அது சாரே. ஐயோ, தப்பு பண்ணிட்டனே என்று தவித்து கிடந்த அவனுக்கு தப்புக்கு காரணமே அவள்தான் என்றால் கோபம் வராமல் இருக்குமா? ஏய், வெளியே போடி, கெட் அவுட். என் வாழ்க்கையில மறுபடியும் உன்னை நான் பார்க்கவே கூடாது. போ, உன்னை காதலிச்சதுக்கு தண்டனையா இதை ஏத்துக்கிறேன். போயிடுடி என்று அவன் கத்த, ஸ்ரீ முதுகை காட்டி நின்று ஆழ மூச்செடுக்கும் அவனை பார்த்து கொண்டே வெளியேறினாள். மணி விடியற்காலை 5 அடித்தது. கருப்பு நிற ஃபெராரி கார் அந்த காட்டுக்குள் நின்றது. சீட்டில் தலையை சாய்ந்து அமர்ந்திருந்த மதுஸ்ரீயின் உச்சி முடியை பிடித்திழுத்து தரதரவென்று 2 தடியர்கள் இழுத்து கொண்டு வந்து அந்த மாய நபரின் முன்பாக போட்டார்கள். அவள் உதட்டில் சிரிப்பு குறையவே இல்லை இப்போதும். பரவாயில்ல, காதலன் உயிருக்கு ஆபத்தினுடனே இந்தா என் உயிரை தூக்கி வச்சுக்கான்னு கொடுத்துட்டியே, நீ நல்ல காதலிதான். உன் நல்ல மனசுக்கு கடவுள் நல்ல சாவத்தான் கொடுப்பாரு. இப்படிலாம் சொல்றதுக்கு ஆசைதான். ஆனா உன் மரணம் அந்த சாஸ்திரிக்கு வலிக்கும்னா துடிக்க துடிக்க தான் உன்னை கொல்லணும். அவளோ இப்போது அரண்டு போய் பார்க்க, என்ன நினைச்ச? நீ நல்லவ, அதான் சொன்ன நேரத்துக்கு சரியா வந்துட்ட.
ஆனா நான் ரொம்ப ரொம்ப கேடுகட்ட ஆளு. சொன்னதை செய்யணும்னு அவசியம் இல்லை பாரு. என் டார்கெட் உன் சாஸ்திரி இல்ல, நீதான் என்று அவளை கை நீட்ட கீழே கிடந்த ஸ்ரீயோ அதிர்ந்து போய் அந்த நபரை பார்த்தாள். அவனை கொன்னா ஒரே நாள்ல அவன் செத்துருவான். அவன் நிம்மதியா சாகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் மரண அவஸ்தை அனுபவிக்கணும்னா அவன் காதலிக்கிற நீ சாகணும். உன் இழப்ப நினைச்சு நினைச்சு வாழவும் முடியாம சாகவும் முடியாம மரண வேதனைய கடைசி வரைக்கும் அவன் அனுபவிக்கணும். அதுக்கு நீ உயிரோடு இருக்கக்கூடாது என்று அந்த நபர் கையை நீட்ட அந்த நபர் கையில் மண்வெட்டி ஒன்று கொடுக்கப்பட முழங்காலில் மடங்கி நின்று கொண்டிருந்த ஸ்ரீ எழும்ப முற்படும் முன்பாக அவள் மண்டை வாக்கிலேயே மண்வெட்டி பறந்து போய் அடிக்க ஆவென்று அலறி துடித்து கொண்டு ஸ்ரீ கீழே விழ நச்சு நச்சென்று மீண்டும் மீண்டும் அவள் மூளையை போய் தாக்கியது மண்வெட்டியின் அழுத்தம். அந்த உயிர் போகும் தருவாயில் கூட அவள் சொன்ன ஒரே வார்த்தை சாரே என்று அவள் காதலனை அழைக்கும் அன்பான அழைப்புதான். அப்படியே அவனை அழைத்து கொண்டே இருந்தவளின் மூச்சு காற்று அடங்கும் வரை மண்வெட்டியால் அடித்து காலால் அவளை தூக்கி வீசியது அந்த உருவம். சாஸ்திரி, இனி உனக்கு சிரிப்பே இல்லடா. உன் காதலி சாவ நினைச்சு நினைச்சு சாவுடா. இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற தண்டனை என்று முகத்தில் வடிந்த ஸ்ரீயின் ரத்தத்தை சுண்டி விட்டு கொண்டு போய் காரில் ஏறியது அந்த உருவம். அவன் உயிரை காப்பாற்ற நினைத்தவள் அவன் உணர்வை பிடுங்கி சென்று விட்டாள். மீளவே முடியாத துன்பத்திற்குள் அவனை தள்ளிவிட்டு சென்று விட்டாள். மீண்டு வருவாள், ஆனால் மரண அவஸ்தை கொடுக்கவே மீண்டு வருவாள். அத்தியாயம் 13. அன்பு கொண்டவர்களிடம் கோபம் நிலைக்குமா? துருவ் கோபமும் கூட சில நொடி மட்டுமே. அவதான் லூசுன்னு எனக்கு தெரியும்ல, நான் தான் நிதானமா இருந்திருக்கணும். என்னவோ உன்னை படுக்க போட்டு அவர் ரேப் பண்ணது மாதிரி பேசுற நீதானே நிதானம் இல்லாம அவளை கசக்கி எடுத்து கண்ணை சொக்குன. பாவம், அந்த வழியே போயிருக்காது, விரட்டி விட்டுட்டியே என்று துருவ் தன் தலையிலேயே அடித்து கொண்டவன் கான்ஸ்டபிளுக்கு போனை போட்டு, மேடம், லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போயிட்டாங்களான்னு பார்த்து சொல்லுங்க. அதிக தூரம் அவனால் நடக்க முடியவில்லை. இல்லையென்றால் அவளை தேடி பின்னால் போயிருப்பான். ஆமா சார், மேடம் உள்ள வந்துட்டாங்கன்னு வார்டன் சொன்னாங்க என்றதுமேதான் நிம்மதியாக தன் கண்களை மூடிக்கொண்டான். ஒரு 10 நாள் இவளை காய விட்டுட்டு தான் நம்ம மறுபடியும் பேசணும். இல்லைனா அவ படிச்சு முடிக்கிற வரைக்கும் பேசாம இருக்கணும். அது வரைக்கும் என் புள்ள சும்மா இருப்பானா? ஐயோ என்று தன் தலையை பிடித்து கொண்டான். 18 வயசுல இதெல்லாம் தேவையான்னு கேட்டா நம்மளையே மாத்தி அத்தனையும் முடிக்க வச்சு இப்படி புலம்ப வச்சுட்டாலே, மானம் போக போகுது போச்சு என்று அவன் புலம்பிக் கொண்டே இருந்தான். கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியதுதான் வேற வழி. ஆனா இனிமே இந்த தப்பு நடக்கவே கூடாது என்று முடிவெடுத்து கொண்டு தூங்க ஆரம்பிக்க விடியலில் அவனை எழுப்பியதே வந்தனாவின் அழுகை குரல்தான். துருவ், நம்ம ஸ்ரீ அங்க நம்ம ஸ்ரீ. என்ன சொல்றா இவ என்று நம்பாமல் தலையில் அடித்து கொண்டு அழும் வந்தனாவையே பார்த்து கொண்டிருந்தான் துருவ். இரவு முழுக்க கிச்சாவை மருத்துவமனையாக தேடி அலைந்த வந்தனாவுக்கு ஸ்ரீ ஆக்சிடென்ட்டில் இறந்து விட்டதாக தகவல் வரவும் அதிர்ந்து போய் ஓடி வந்தாள். துருவால் கேட்டதை நம்ப கூட முடியவில்லை. எப்படி விடியற் காலையில் அவன் நெஞ்சில் முகம் புதைத்து தூங்கிக் கொண்டிருந்த காதலி இப்போது இல்லை என்பதை எப்படி அவனால் நம்ப முடியும்? தெரியவில்லை. துருவ், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான், முகம் முழுக்க செதஞ்சு போய் கிடக்கிறா, என்னால் அதை பார்க்க கூட முடியல என்று அவனை கட்டிக்கொண்டு அழ இவனுக்கோ ஜீரணிக்க கூட முடியாமல் தொண்டையை துக்கம் அடைத்தது. நம்ப முடியவில்லை. எப்படியோ சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்து சேர்ந்து விட்டான். வெள்ளை துணியில் அப்பெண்ணை மூடி வைத்திருந்தார்கள். ஸ்பாட் அவுட் சார் என்று ஃபைலை அவன் கையில் கொடுத்தனர். அதோடு அவள் போட்டிருந்த அணிகலன்கள், அவள் பக்கத்தில் கிடந்த பொருட்கள் அனைத்துமே இருந்தது. எச்சில் விழுங்கிக் கொண்டான். கைகள் நடுங்க அதை வாங்கியவன், அவளை பார்க்கணும். வேண்டாம் வேண்டாம் துருவ் என்று வந்தனா அவன் கையை பிடித்திழுக்க, அவளை பார்க்கணும்டி. ஏன் என்னை விட்டுட்டு போனேன்னு கண்ணமா அடிக்கணும். என் கண்ணுல முழிக்காத போடின்னு விளையாட்டுக்கு தானடி சொன்னேன். ஒரேடியா போய் தொலைஞ்சிட்டா. எப்படி என்னை விட்டுட்டு போகலாம்? தப்பில்ல, நான் கேட்கணும் வந்தனா என்றவன் தொண்டையை அடைத்து வந்த பாரத்தை அமுக்கி கொண்டு போய் அந்த சடலத்தின் அருகே உட்கார்ந்தவனின் விரல்கள் நடுங்க அந்த வெள்ளை துணியை நீக்கி போட்டவனின் உதட்டில் மெல்லிய சிரிப்பு. நேற்று அவள் அணிந்திருந்த அதே ஆடைதான். பார்க்க அப்படியே ஸ்ரீதான். ஆனால் அது அவனுக்கு தெரியாதா என்ன? அவளின் உச்சி முதல் பாதம் வரை ரசித்து ரசித்து முத்தம் கொடுத்த அவனுக்கு தெரியாமல் இருக்குமா இது அவன் காதலி இல்லையா என்று? இது என்னோட குவார்ட்டரே இல்லடி என்றான் சிரித்தபடியே. துருவ், என்ன சொல்றீங்க? உண்மையை ஒற்றுக்கொள்ள முடியாமல் திணறுகிறான் என்று புரிந்தது. அத்தனை பேரும் இது மதுஸ்ரீதான் என்று கூறினார்கள். அவ்வளவு ஏன், வந்தனா கூட இது அவள்தான் என்று அடித்து கூறினாளே. ஆனால் துருவ் மட்டும் மறுப்பாக தலையாட்டியவன், இது என்னோட ஸ்ரீ இல்ல சார். அனாத பொண்ணு, பாடிய வாங்கறதுக்கு யாரும் இல்ல. என்ன பண்ணணும் சார்? என்ன ப்ரொசீஜரோ அதையே செய்யுங்க. துருவ், இது நம்ம ஸ்ரீ. நாம தான் அவளோட கடைசி காரியத்தை பண்ணணும். எவ்வளோ ஒருத்திக்கெல்லாம் நான் காரியம் பண்ண மாட்டேன். என் பொண்டாட்டி, என் காதலி, என் குவார்ட்டர் உயிரோடு இருப்பா. வருவா, வரலைனாலும் பரவாயில்ல. அவ சாகவும் மாட்டா. நான் எதையும் நம்புறதுக்கு தயார் இல்ல
என்று துருவ் எழும்பி போயே விட்டான். வந்தனாதான் பெருமூச்சு விட்டுக்கொண்டு வேறு வழி இல்லாமல் கையெழுத்தை போட்டு இறுதி காரியங்களை செய்ய ஆவண செய்தது. இதோ 40 நாள் கடந்து விட்டது. அவளை தேடி அலைந்தான். பாலக்காடு வரை கூட சென்று விட்டான். சார், அந்த பொண்ணுக்கு யாரும் கிடையாது சார். இருந்த ஒரு அரண்மனையையும் அநாத பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு போனதுதான். அந்த பொண்ணை பத்தி எந்த தகவலும் யாருக்கும் தெரியல. அன்று நடந்த ஊடலில் கோபத்தில் எங்கேயும் மறைந்து கொண்டாளா? அப்படியாகத்தான் இருக்கும். வருவா, எத்தனை நாளைக்கு கோபம்னு பார்க்கலாம் என்று நினைத்து கொண்டாலும் கூட அவளை தேடுவதை அவன் நிறுத்தவே இல்லை, நிறுத்தவும் மாட்டான். விசாகப்பட்டினம் அரசு மருத்துவமனை. எண்டாமே, எனக்கு ஒன்றும் இல்ல, கரையாத கேட்டோ. போடா பட்டி மோனே, எனக்கு இருக்கிறது நீ ஒருத்தன் தானே என்று அழும் தாயை கிருஷ்ணா பாவமாக பார்த்தான். தலை கை கால் என்று அத்தனை இடமும் பட்டி டிங்கரிங் பார்த்து வைத்திருந்தார்கள். எவனோ ஒருத்தனுக்காக நாங்கள் லட்சக்கணக்கா பணத்தை செலவழிக்கணுமா? அவளை காப்பாத்தினதுக்கு வேணும்னா 1 லட்சம் ரூபாயை அவனுக்கு கொடுக்குறேன், அதுக்காக லட்சக்கணக்கில் எல்லாம் செலவழிக்க முடியாது என்று மயில்சாமி அவனை அரசு மருத்துவமனைக்கு மாற்றி சொல்லிவிட, பணத்தை எடுக்க வந்தனா போன கேப்பிலேயே அவனை தூக்கி கொண்டு போய் ஆம்புலன்ஸில் ஏற்றிவிட்டனர். இங்கெங்கேயாவது இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா என் பொண்ணு மறுபடியும் கொண்டு வந்து இவனை பெரிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவா. அதனால தூக்கி கொண்டு போய் ஆந்திரா ஹாஸ்பிட்டல்ல போடுங்க, விடிஞ்சதும் போங்க, அதுக்குள்ள இவ தேடி களைச்சிருவா, அப்பதான் கண்டுபிடிக்கவே மாட்டா என்று மகளை பற்றி தெரிந்தவர் ஆம்புலன்ஸில் கிருஷ்ணமூர்த்தியை ஏற்றி ஆந்திரா அனுப்பி வைத்துவிட, விடியற்காலை ஆம்புலன்ஸ் சரியாக சென்னையை கடக்கும் வேளை நடு ரோட்டில் ஒரு பெண்ணின் சடலம் ஒன்று கிடக்க ஆம்புலன்ஸோ சட்டென்று நின்றுவிட்டது. ஒரு லேடி நர்ஸும் டிரைவரும் இறங்கி போய் பார்க்க முகம் முழுக்க ரத்த வெள்ளத்தில் கிடந்த மதுஸ்ரீ உயிர் ஊசலாடி கொண்டு கிடந்தது. டேய், ஆக்சிடென்ட் மாதிரியே இல்லடா, ஏதோ பிளான் மர்டர் மாதிரி இருக்குது. ஆமாக்கா, பாவம் உசுறு கிடக்குதுக்கா. ஆமாடா, பக்கத்துல வேற வண்டி சவுண்டு கேக்குது. இந்த பொண்ணத்தான் தேடி வராங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம்? கண்டிப்பா இந்த அடையாளத்தோட நம்ம தூக்கிட்டு போனா நம்மையும் அவங்க ஏதாவது செஞ்சிருவாங்கக்கா. பேசாம இந்த பொண்ணு அடையாளத்தை மறைச்சிட்டு நம்ம தூக்கிட்டு போயிடலாமா என்று போர்வையால் அவளை மூடிக்கொண்டவர்கள், டேய் நீ தள்ளி போய் நில்லுடா, நான் அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை மாத்தி விட்டுடுறேன், அவளோட பொருட்கள் எல்லாத்தையுமே இங்கே போட்டுட்டு போயிடலாம், என்னைக்கா இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு ஆபத்தாகிடக்கூடாது பாரு என்று அத்தனை பொருட்களையுமே அங்கேயே விட்டுவிட்டு அவளை போர்வையில் சுருட்டி அள்ளி கிருஷ்ணமூர்த்தி படுத்து கிடந்த ஸ்ட்ரக்சருக்கு கீழே படுக்க வைத்து மறைத்து அவளுக்கும் முதலுதவிகள் செய்து அந்த ஆம்புலன்ஸ் ஆந்திரா நோக்கி பறந்தது. அவளின் உடலை தேடி வந்த தடியர்கள் அங்கே கிடந்த ஸ்ரீ பொருட்களை மட்டும் பார்த்து திகைத்து போய் நின்றனர். அவளை வதைத்து கொன்ற அந்த மிருகமோ, காலையில வந்து தூக்கிக்கிட்டு போய் சிட்டில ஏதாவது லாரி முன்னாடி போடுங்க, ஆக்சிடென்ட் போலவே ஆகி போயிரும் என்று விட்டு போக, சரிங்க முதலாளி என்று ஸ்ரீயை இழுத்து ரோட்டின் பக்கம் போட்டுவிட்டு டீ குடிப்பதற்கு விட்டுவிட்டு வரும் முன்பாக ஸ்ரீ மாயமாகி போனாள். டேய், இது மட்டும் நம்ம முதலாளிக்கு தெரிஞ்சது அக்கு வேற ஆணி வேற நம்மளை கலட்டி போட்டுருவாருடா. எப்படி தப்பிச்சுச்சு அது? அதுவும் நம்ம முதலாளி அடிச்ச அடியிலிருந்து எப்படிடா தப்பிச்சு ஓடிச்சு? வாய்ப்பே இல்லையே. யாரோ காப்பாத்தி இருக்கணும்டா. இதெல்லாம் போய் நம்ம முதலாளி கிட்ட சொல்ல முடியுமா? சொன்னா நம்ம நிலைமையை யோசிச்சு பாரேன் என்றவர்கள் யோசனை செய்து ஏகப்பட்ட தெலுங்கு படங்கள் பார்க்கும் ரவுடிகள் போல ஒரு இறந்த பெண்ணை வாங்கி பிளா பிளா என்று மாற்றி கொண்டு வந்து போட்டுவிட்டார்கள். அம்மே, எனக்கு இட்லி போதும் விடு என்று கிருஷ்ணா கெஞ்சி கொண்டிருக்க, தாயோ இட்லியை அவன் வாயில் நுழைத்து கொண்டிருந்தார். பக்கத்தில் இருக்கையில் பாவமாய் சுருண்டு கிடந்தாள் மதுஸ்ரீ. தலை முழுக்க கட்டுகள் போடப்பட்டிருந்தது. 40 நாட்கள் அந்த கட்டிலில் அப்படியேதான் கிடக்கிறாள். கிருஷ்ணமூர்த்தி 2வது நாளிலேயே கண்களை முழித்து விட்டான். ஆனாலும் காயங்கள் ஆழம் என்பதால் அவனை டிஸ்சார்ஜ் செய்யவில்லை. ஏண்டா மோனே, லாரிக்கு முட்டு கொடுக்க தலையை ஏண்டா கொடுத்த என்ற தாயை முறைத்த கிச்சாவோ, அச்சமயம் தலைதான் கிட்டுச்சு. ஓ, கடையல் வள்ளல்கள் கூட தலையை கொடுத்துட்டு இல்லடா கேட்டோ. நான் 8வது வள்ளல் தலையை கொடுத்தேனே சரித்திரம் பேசட்டும். மாப்பு பறையாமே, உன்னை விட்டுட்டு போக பார்த்தனே. ஒரு உசுரை காப்பாத்த உசுறு போனாலும் சரிதான் மோனே என்ற தாயின் வளர்ப்பு எப்போதும் போல இன்றும் அவனை கர்வமடைய செய்தது. கிச்சா பார்வை அப்போது வழியில் சுணங்கி பக்கத்து படுக்கையில் படுத்திருந்த பெண் மீது இனம் புரியாத நேரத்தின் பெயர் காதலாக மட்டும்தான் இருக்குமோ? நட்பாக, சகோதரத்துவமாக கூட இருக்கலாமே. எந்த மோனே? அந்த பொண்ணு பாவம், தலையில் அடிபட்டு எதுவுமே ஞாபகம் வந்துட்டலா போல இருக்கு. காலையில தான் டாக்டர் பறஞ்சு. ஓ, அந்த பொண்ணு கண்ணு முழிச்சு நான் யாரு என்னன்னு கேட்டா என்னன்னு பதில் சொல்லன்னு தெரியலன்னு டாக்டர் சொன்னதை கேட்கும்போது ரொம்ப பாவமா இருந்துச்சு மோனே. அச்சோ. இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே மதுஸ்ரீ உடல் அசைந்தது. அவள் கனப்பாடுபட்டு கண்களை மெல்ல மெல்ல திறந்தாள். அம்மே என்று தலையை பிடித்து கொண்டாள். மறுபிழைப்புதான். அடித்த அடியில் மூளையெல்லாம் சிதைந்தே போயிருக்கும். ஆனால் எப்படியோ அதிசயமாய் தப்பித்தே விட்டாள். கண்ணை திறந்த ஸ்ரீக்கு பூமியே புதிதாக இருந்தது. எதுவுமே புரியவில்லை.
மிரண்டு ஒவ்வொரு இடமாக பார்த்தவள் பதறிப்போய் எழும்பி அமரப்போக கிருஷ்ணமூர்த்தியின் தாய் அன்னபூரணி ஓடிப்போய் அவளை பிடித்து தாங்களாக அமர வைக்க அவளோ யோசனையாக அவரை பார்க்க, எண்ட மோளே எப்படி இருக்க என்று கேட்ட தாயை கிருஷ்ணமூர்த்தி கூட அதிர்ந்து போய் பார்க்க கண்களை மூடி திறந்தவரோ, நான் தான் அவனோட அத்தை அன்னபூரணி, இது கிச்சா. ஓ, பைக்ல கிச்சா கூட போகும்போது தான் உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. இப்ப எப்படி இருக்க நீ? நன்னாயிட்டு உண்டு. பாஷை ஒன்றாக இருக்கவும் சந்தேகமே இல்லாமல் பார்த்தாள். அன்பை மட்டுமே கொடுக்க தெரிந்த இருவரையுமே கண்டவள் தான் யார் என்பதை யோசிக்கவே வாய்ப்பு கொடுக்கவில்லை. அப்படியே அவர்களை குடும்ப உறவாக சேர்த்து கொண்டாள். கிச்சா, அவன் நம்ம கூடவே இருக்கட்டும்டா. ஈ பெண்குட்டிய ஒத்தையில இங்க விட்டுட்டு எப்படி போக முடியும் சொல்லு? அம்மே பச்சே, ரணப்பட்டு போய் கிடக்கிற பிள்ளைய இந்த உலகத்துல அப்படியே எப்படி விட்டுட்டு போக முடியும்? அவளுக்கு யாரு என்னன்னு ஞாபகம் தெரிஞ்சா பிறகு அனுப்பி வைக்கலாம் கிச்சா. சரி அம்மே என்று ஸ்ரீயும் கையோடு அழைத்து கொண்டு ஆந்திராவிலேயே தங்கிக் கொண்டார்கள். ஸ்ரீக்கு அடிக்கடி செக்கப் வர சொல்லி இருப்பதனால் பாலக்காடு வரை போய்விட்டு வருவதெல்லாம் கஷ்டம். அதோடு அவர்கள் நிதி நிலைமைக்கு 3 நேரம் சாப்பிடுவதே பெரிய காரியம். இதில் எங்கிருந்து அவளை தூக்கி கொண்டு சுமப்பது? நாம சாப்பிட்றதுல 2 வாய் சாப்பிட போறா, அவ்வளவுதானே. அவர்களால் கொடுக்க முடிந்த ஈவு இது. டாக்டரிடம் மட்டும் விஷயத்தை கூறிவிட்டார்கள். அவர்களோ கிச்சாவை யோசனையாக பார்க்கவும், அவளுக்கு ஒரு தகப்பனா தோழனா சகோதரனா இருந்தா எங்க கூட பாதுகாப்பா இருப்பானா? அவ சுமைய தாங்குற சகோதரனா தகப்பனா நான் இருப்பேன் சாரே, நம்பி அவளை எங்க கூட அனுப்பி வைங்க என்றவனின் கையில் ஸ்ரீயை ஒப்படைத்தார்கள். ஸ்ரீஜா மோள் என்று அவளுக்கு பெயர் வைத்து தங்களில் ஒருத்தியாக சேர்த்து கொண்டார்கள். அத்தியாயம் 14. பிறந்ததிலிருந்தே உள்ள சில பழக்க வழக்கங்களை எல்லாம் எதுவும் மாற்ற முடியாது. அவள் கடந்து வந்த நபர்களின் ஞாபகங்கள் அத்தனையும் இழந்துவிட்டாலே தவிர அவளோடே பயணித்த இயல்புகள் அப்படியேதான் இருந்தது. காதலை விடவும் அழகிய உறவுகள் உண்டு என்று ஸ்ரீயை உணர வைத்த அழகிய அன்பின் கூட அது. அத்தை கிச்சா என்று நொடிக்கு ஒரு முறை அழைத்து கொண்டு அவர்களையே சுற்றுவாள். வார வாரம் வந்து ஸ்ரீயை செக் பண்ணணும் கிச்சா என்று டாக்டர் கூறவும், சரி சாரே, அவளுக்கு போடுற ஊசி 1000 ரூபாய் வரும், ரெடி பண்ணிடுற சாரே என்பவனுக்கு அதுவே பெரிய தொகைதான். நானும் குவாரிக்கு வேலைக்கு வருவா கிச்சா? வேண்டாம் ஸ்ரீ, உனக்கு உடம்பு இயலாது கேட்டோ? உனக்கும் தானே கஷ்டம் உண்டு, எனக்கு பழகிருச்சு என்று கல் உடைக்கும் கிச்சாவையும் அன்னபூரணியையும் காலத்துக்கும் அவள் மறக்கவே மாட்டாள். ஆனால் அவர்களின் அழகிய பாதையில் மறுபடியும் முள் விழுந்தது. இருவருக்கும் ஒற்றை உறவான அன்னபூரணி அம்மா வேலைக்கு போன இடத்தில் ரத்தம் கக்கி விழ மருத்துவமனைக்கு தூக்கி கொண்டு ஓடினார்கள். எலும்பு மஞ்ச கேன்சர் இருக்கு கிச்சா, லுக்கேமியா, ஃபைனல் ஸ்டேஜ் இது என்று குண்டை தூக்கி போட 2 இளம் குருத்துமே அரண்டு போய் முழித்தது. இது ரொம்ப ரேர் கேன்சர் கிச்சா, வெளிநாட்டில இருந்து டாக்டர் வந்து தான் ட்ரீட்மெண்ட்டே பார்க்கணும். மெடிசன் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, ட்ரீட்மெண்ட் ஆல்சோ நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இதுக்கான ஃபெசிலிட்டி எல்லாம் இல்லை. என் ஃப்ரெண்டு ஜான் அமெரிக்காவிலிருந்து வரான், நான் வேணும்னா பேசி ட்ரீட்மெண்ட் தொகையை குறைக்க சொல்கிறேன். நன்றி சாரே, கிச்சா ஞான் உண்டியல்ல காசு சேர்த்து வச்சு என்று ஸ்ரீயை கிச்சா பாவமாக பார்த்தான். 10,000 ரூபாய் உண்டு கிச்சா. ஸ்ரீயோ கண்களை விரிக்க, அது அரை நாளைக்கு கூட காணாது ஸ்ரீ. ஓ, நானும் வேலைக்கு வரேன் கிச்சா. கல் உடைப்பதற்கு அவளை அழைத்து போக முடியுமா என்ன? என்னதான் சரியாகிவிட்டாலும் தலையில் பலத்த அடிபட்டவள், பூவாகத்தான் பார்த்து கொள்வான். தாயும் மகனும் கல் உடைத்தால்தான் அவளுக்கே சிகிச்சை அழைத்து வர முடியும் நிலைமையில் மீண்டும் மீண்டும் அடியா? எவ்வளவு தேவைப்படும் சாரே என்றான் கிச்சா கையை பிசைந்து கொண்டே. கண்டிப்பா 1 கோடி வரைக்கும் ஆகலாம், அவங்கிட்ட பேசி 50 லட்சம் வரைக்கும் குறைக்கலாம். 1 கோடியோ என்று இருவருமே வாயை பிளக்க, கிச்சா அத்தைய காப்பாத்தியே தீரணும், எந்த செஞ்சு? தெரியல ஸ்ரீ. இருவருமே அழக்கூட தெரியாமல் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தனர். 1 கோடிக்கு எத்தனை 0 என்று கூட தெரியாதவர்கள் எங்கிருந்து அதை புரட்ட? திருடினாத்தான் உண்டு. அண்ணே, ஒரு கட்டஞ்சாயா என்று இருவருமே காஃபியை வாங்கி மாறி மாறி குடித்து கொண்டே அந்த டீ கடையில் என்ன செய்வது என்று யோசனையாக உட்கார்ந்த ஸ்ரீயின் கண்ணில் அந்த நாளிதழ் வந்து பட்டது. கிச்சா, அவட நோக்கிக்கோ என்று கிச்சாவின் தலையை ஸ்ரீ திருப்ப, பேங்கில் முகமூடி திருடர்கள் திருட்டு பல லட்சம் ரூபாய் பணத்தை திருடி சென்றனர். அவர்களை அடையாளம் காண முடியாமல் சென்னை போலீஸ் திணறுகிறது. சும்மாரு லூசே. கிச்சா கிச்சா, வேற வழி இல்லடா. அடிக்கடி மயங்கி விழும் அன்னபூரணியை காப்பாற்ற வேண்டும், அந்த எண்ணம் மட்டுமே இருவரையும் தவறு செய்ய உந்தியது. இல்ல, பயமாயிட்டு உண்டு. பாத்துக்கலாண்டா, வாழ்ந்தா 3 பேரும் வாழலாம், செத்தா 3 பேரும் சாகலாம் என்ற ஸ்ரீயின் கையை அழுத்தி பிடித்து கொண்டு துணிந்து தவறை செய்தே விட்டனர். 1 மாதமாக பேங்கை இருவரும் நோட்டம் விட்டு ஏகப்பட்ட தகிடுதத்தம் பண்ணி இரவோடு இரவாக தேவையான பணத்தை மட்டும் எண்ணி எடுத்துக்கொண்டு நிற்க,
கிச்சா, எந்தா? இது என்ன வித்தியாசமா அழகாயிட்டு உண்டு என்று அலாரத்தை ஸ்ரீ நோண்டிக்கொண்டே நிற்க, ஏய் அதை அமுக்காதடி என்று கிச்சா கத்தும் முன்பாக கீங் 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 என்று அலாரம் பேங்க் முழுக்க அலற, வளர நன்னாயிட்டுண்டு பட்டி பட்டி என்று அவளை கொட்ட போனவன் அவளை நம்பி இதில் கால் வைத்த தன்னையே நொந்து கொண்டு தன் தலையில் கொட்டி கொண்டான். போலீசார் இருவரையுமே துரத்த ஆரம்பிக்கவும், டேய் கிச்சா ஓடுடா ஓடு, பின்னாடி போலீஸ் வண்டி வந்து என்றவளின் பின்னால் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே அவள் ஓட, ஈசிஆர் ரோட்ல தான் 2 நாய்களும் ஓடுது, ரேஸ் பண்ணுங்க என்று காரை வேகமாக ஓட்ட ஆரம்பித்தான் ஏசிபி த்ருவ் சாஸ்திரி. டேய் பக்கத்துல வருதுடா கிச்சா. உன்கிட்ட காமெண்ட்ரி கேட்டனா மந்தி மரமட்டி, பின்னாடி திரும்பி பார்க்காதடி பட்டி. அதான் முகத்தை மறைச்சிருக்குமே கிச்சா. ஏய் பேசாம வாயேண்டி என்று அவளையும் பிடித்து கொண்டே ஓட, போலீஸ் ஜீப்பின் விரட்டி வந்த த்ருவ் சாஸ்திரியின் வண்டியின் முகப்பு விளக்கு பின்னால் பார்த்து கொண்டே ஓடிய அந்த நபரின் மீதே விழ, அந்த கருப்பு முகமூடியின் உள்ளே மின்னிய அந்த கண்களை கண்டான் அவன். சட்டென பிரேக்கை போட்டு வண்டியை நிறுத்திவிட்டான். ஸ்ரீ எப்படி மறப்பான்? 2.5 வருட ரணத்தை பரிசாக கொடுத்தவளாயிற்றே. ஸ்ரீ அவனால் நம்ப கூட முடியாமல் அப்படியே மரம் போல நின்றான். இரு உருவமுமே தன் வீட்டு சுவற்றை ஏறி குதிக்கவும், அதிர்ச்சி என்றெல்லாம் சொல்ல முடியாது. அவள் என்றாவது கிடைப்பாள் என்று தெரியும். ஆனால் இப்படி திருடியாக அவளை கண்டதுதான் அதிர்ச்சியே. ஏன் 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 என்கின்ற கேள்வி மட்டுமே. சார் என்று பின்னால் வந்த போலீசார் அவனின் அருகே வரவும், அந்த பக்கம் போன மாதிரி இருக்கு, நீங்க அங்க போய் பாருங்க, நான் இங்க பாக்குறேன் என்று அவர்களை மாற்று திசையில் திருப்பி விட்டுவிட்டு மூச்சடைத்த உணர்வில் நின்றான். டேய் ஓடி ஓடி களைப்பா இருக்குடா, நாளைக்கு வந்து எடுத்துக்கலாமா? போற வழியில சூடா ஒரு காஃபி வாங்கி குடிக்கிச்சா என்று ஸ்ரீ குரலில் அந்த குரல் தேடி த்ருவ் ஓடினான். டீ கடை அருகே மற்ற நபர்களோடு இருவருமே நின்று கொண்டிருக்க, இருவரின் முன்னாலேயுமே போய் வெள்ளை நிற டிஷர்ட்டில் த்ருவ் நிற்க, ஸ்ரீயோ அவனை கண்டு கொள்ளவே இல்லை. அறியாத பார்வை ஒன்றை பார்த்துவிட்டு கிச்சாவோடு பேசிக்கொண்டே இருந்தாள். அப்படியே அவனோடு ஏதோ ஒன்றை பேசிக்கொண்டே போன இருவரையுமே தன் கண்களை சுருக்கி பார்த்தான் த்ருவ். அவர்கள் பின்னாடியே அவன் பாதையும் போனது. பேங்க் சிசிடிவி ஃபுட்டேஜ் அதை அனைத்தையும் வாங்கி ஓடவிட்டு பார்த்தான். இரண்டுமே லூசாக சுற்றி வர, கிச்சாவை பற்றி இரவோடு இரவாக விசாரிக்க ஆந்திரா போய் நின்றது அவர்கள் வழி. அன்னபூரணியை போனில் தொடர்பு கொண்டவன், நான் த்ருவ் சாஸ்திரி, ஏசிபி. சார், ஸ்ரீயோட புருஷன் என்றதுமே அன்னபூரணி அத்தனையுமே கூறிவிட்டார். ஆனால் அவருக்கே அவருக்குள்ள நோயை பற்றி தெரியாதல்லவா? நம்ம ஸ்ரீக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக சென்னை கூட்டிட்டு போறேமா என்று கிச்சா தன் அன்னையிடம் சொல்லி வைத்திருக்க, அவரும் அதையே நம்பிவிட்டார். ஸ்ரீக்கு எல்லாம் மறந்து போச்சு சாரே, டாக்டர் சார் நம்பர் தரேன், அவர்கிட்ட பேசுங்களேன். அதிர்ச்சி நீங்காமல் நின்ற த்ருவ் டாக்டரை அணுகினான். மருத்துவரை தொடர்பு கொள்ள அவர் பேசியதில் சில்லு சில்லாக காவலன் உடைந்தே நின்றான். சார் என்ன சொல்றீங்க? என்னோட ஸ்ரீக்கு மறுபடியும் நினைவுகள் வர வாய்ப்பில்லையா? மறுபடியும் அந்த நினைவுகள் எல்லாம் அவங்களுக்கு வரவே கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கோங்க த்ருவ். பழைய ஞாபகம் அவங்களுக்கு வந்துச்சுன்னா இனி உங்க ஸ்ரீயை காப்பாற்ற முடியாது. ஏற்கனவே மூளை அதிர்ந்து போய் குலுங்கி எப்படியோ காப்பாத்திருக்கு. இன்னொரு வாட்டி பழைய நினைவுகளை திருப்பி அவங்க புரட்டி பார்த்தாலோ இல்ல வந்தாலோ இல்ல திரும்பி எடுக்க நாம ஏதாவது முயற்சி செஞ்சாலும் மூளை கண்டிப்பா அதிரும். அது ரொம்ப பேராபத்து. 100% இல்ல 200% உங்க ஸ்ரீயை காப்பாற்ற முடியாது என்று மருத்துவர் அழுங்காமல் ஆட்டோபாமை அவன் தலையிலேயே இறக்கிவிட்டார். இதுக்கு வேற வழி என்ன? அவ என்ன அடையாளம் காண முடியாதா? அவ முன்னாடி நான் போய் நின்னா பழைய ஞாபகங்கள் அவளுக்கு திரும்பி வர வாய்ப்பே இல்லையா? அதான் சொல்லிட்டனே, இதெல்லாமே ரிஸ்க் தான். அப்ப நான் என்று தடுமாறி போனான் காவலன். ஆனா ஒண்ணு நடக்கலாம். உங்களை ஞாபகம் இல்லைனாலும் கூட அந்த மூளை உங்களை ஞாபகப்படுத்தலைன்னா இனி எப்பவும் ஞாபகப்படுத்தாது என்று அதிர்ந்து போய் நின்றான். ஆனா கெட்டதுல நல்லது உங்களுக்கு தான். இன்னொரு வாய்ப்பு இருக்கு. பழையதை நீங்க சரி செய்ய முடியாது, மீட்டுணர முடியாது. ஆனா கண்டிப்பா புதுசா அவங்க வாழ்க்கைக்குள்ள நுழைய வாய்ப்பு இருக்கு. ஓ, புதுசா காதலிக்க முயற்சி பண்ணுங்க த்ருவ். அவங்களுக்கு உங்களை அடையாளம் தெரியக்கூடாதுன்னு மட்டும் வேண்டிக்கோங்களேன். என்றவனிடம் அன்னபூரணியின் நிலைமையையும் பற்றி டாக்டர் கூற, நோ தாமதம் பண்ண வேண்டாம், உடனே அந்த அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அதை நான் பண்றேன் என்றவன் இந்த கிறுக்குகள் உண்டாக்கி வைத்த தடயங்களை எல்லாம் இரவோடு இரவாக அழித்தே விட்டான். பணத்தையும் எதுவும் செய்ய முடியாது. அதன் சீரியல் நம்பர் வைத்து அது எங்கிருந்து வந்தது என கண்டுபிடித்து விடுவார்கள். எனவே பணத்தை மறைத்து வைத்து விட்டான். இருவரையுமே அந்த இரவு தேடி தேடி அலைய, ரோட்டோரம் கிச்சா அருகே படுத்து தூங்கும் தன் உயிரை கண்கள் கலங்க பார்த்து கொண்டு நின்றான். கிச்சா அவள் கையை பிடித்து வைத்து கொண்டே தூங்கிக் கொண்டிருக்க, த்ருவ் கண்ணீர் போய் கிச்சாவின் காலடியில் காணிக்கை செலுத்தியது. இவன் மட்டும் இல்லை என்றால் அவனின் அன்பானவள் நிலை
துருவ் கண்ணீரையும் உயிரையும் கூட கொடுக்கக்கூடிய அளவு உத்தமன் ஒருவன் இந்த கிச்சா மட்டும்தான். கிச்சா எப்பேற்பட்ட நண்பன் என்பதை அவன் கைப்பிடி உணர்த்தும். ஒரு பெண் அண்ணனை நம்பி அருகே உட்காரலாம். அத்தை மகன் என்றவன் அருகே படுக்கும் அளவு துணிச்சல் வருமென்றால் அப்போது எந்த அளவுக்கு பாதுகாப்பான ஒரு விஷயத்தை கிச்சா கொடுத்திருக்க வேண்டும். தூக்கத்தில் கூட அவள் கையை பிடித்து பிடிவிடாமல் அன்னையாக காக்கும் ஆண் கருப்பை அவன். துருவ் பார்வையில் சகலமும் அடங்கியிருந்தது. நம்பிக்கை, நன்றி உணர்வு, கைமாறு இல்லாத அன்பு, அவர்களின் நட்பை புரிந்து கொள்ளும் முறை. ஒரு முறை கூட அதை சந்தேகமாக அவன் பார்த்திருந்தால் கூட துருவ் காதலனாக தோற்று போயிருப்பான். இருவர் கையையுமே அழுத்தி பிடித்து முத்தமிட்டான். அந்த நட்பின் கைகள் இனி எப்போதும் பிரியாது, பிரியவும் விடமாட்டான். எல்லா ஆண் பெண் நட்பும் தவறானது இல்லை. தவறாகும் நட்பு நட்பே இல்லை. எல்லாத்துலயும் அவசரம் வேண்டான்னு சொன்னேனேடி. இப்படி என்னை விட்டு தொலைஞ்சு போகவும் அவசரமா உனக்கு? நீ என்ன அடையாளம் காணவே கூடாது. இது மட்டும்தான் இப்போதைக்கு என் ஆசை. எல்லாரும் பழையதை ஞாபகம் வரணும்னு நினைப்பாங்க. என் நிலைமைய பாத்தியா? உனக்கு என்ன ஞாபகம் வரக்கூடாதுன்னு வேண்டேன். உன் கூட ஒரு வாழ்க்கை, அது எப்படி இருந்தாலும் எனக்கு ஹாப்பி தாண்டி. சொல்ல தெரியாத பிரியம், மன்றாடுவது எல்லாம் ஒன்றே ஒன்றைத்தான். என் கூடவே இருந்துறேன், அது போதும் என்பது மட்டும்தான். அவளோடு இருந்தால் போதும், அவனுக்கு அதுதான் வேண்டும். ஏன் அவளுக்கு இந்த நிலைமை, எப்படி ஆச்சு என்பதெல்லாம் இனிதான் ஆராய வேண்டும். இதில் வேறு 20 நாட்களுக்கு முன்பாகத்தான் அவனுக்கு வந்தனாவோடு திருமணம் வேறு ஆயிற்று. டேய் துருவ், மயில் என போட்டு பாடா படுத்துறான்டா. வேற யாரையாவது கல்யாணம் பண்ண கட்டாயப்படுத்துறான் என்று வந்தனா வந்து அளவும். ஏன் பண்ணிக்க? ஏ, புரியாம பேசாதடா. எனக்கு கிருஷ்ணாவை மறக்கவே முடியல. என்னால மறக்கவும் முடியாது. அவனுக்கு மறைத்து வைத்து அவள் ஏதாவது இதுவரை செய்திருக்கிறாளா என்ன? அதான் ஊரிலேயே அவன் இல்லையே. எங்க போய் தொலைஞ்சான்னு வேற தெரியலையே. 2 லூசுல எதை தேடி அலையிறது? கண்டுபிடிச்சு கூடு. ஆந்திரா வரை போகத்தான் அவனும் செய்தான். ஆனால் எங்கோ ஒரு மூலையில் கிடந்த இவர்களை கண்டுபிடிக்க முடியாமல் போனது. நான் அவனைத்தான் கட்டுவேன். இப்போதைக்கு என் அப்பாவை சமாளிக்கிறதுக்கு ஐடியா கொடு. நீயே சொல்லு. இக்கட சூடு என்று வந்தனா மஞ்சள் தாலியை தூக்கி காட்டியவள், உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன்னு மயில் கிட்ட சொல்ல போறேன். எதே? டே, ஃபேக் தாலி தான், ஃபேக் மேரேஜ் தான். எப்படியோ போமா, எனக்கு இருக்கிற பிரச்சனையில இதையும் ஒன்னா சேர்த்துக்கிறேன் என்று துருவ் போய்விட நடு ராத்திரி மயிலுக்கு போனை போட்டு, எனக்கும் துருவாத்தானுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இனி எங்களை தொல்லை பண்ணாத என்று கல்யாண போட்டோவை வேறு ஆதாரத்துக்கு அனுப்பி வைத்து விட்டாள். அவ்வளவுதான், பிளாஷ்பேக் முடிஞ்சு போச்சு. தன் இறுகிய அணைப்பில் தூங்கும் அவள் நெற்றியை வருடினான். அழகிய முகத்தில் 1-2 தழும்புகள், அதையும் சேர்த்தே காதலிக்க ஆரம்பித்து விட்டான். அவனை அடையாளம் தெரியாமல் பார்த்த அவள் பார்வைக்கு சந்தோஷப்பட்டது அவனாகத்தான் இருக்கும். வந்து, என்ன என் ஸ்ரீக்கு அடையாளம் தெரியலடி, மறுபடியும் அவ கூட வாழலாம்ல, எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதானே என்ற துருவை பார்க்க பரிதாபமாகவே இருந்தது. அவன் காதலுக்கு மறதி, இவள் காதலுக்கு அடையாளமே இல்லை. தன் முன் நின்ற கிச்சாவை இனி விடும் எண்ணமும் அவளுக்கில்லை. சாரே என்று அவன் மேல் காலை தூக்கி போட்டாள் ஸ்ரீ. என்னடி? தொடையில கோசு கடிக்குது, சொரிஞ்சு விடுங்களேன் என்று உளறிய அவள் உதட்டில் நச்சென்று வைத்தான். திகட்ட திகட்ட காதலிக்க அவன் எப்போதோ ரெடிதான். அன்று அவள் காஜியாக காதல் பாடம் எடுத்தாள். இன்று அவன் காஜி கவிதை எழுத ஆயத்தமாகிவிட்டான். அத்தியாயம் 15. என்றாவது ஒரு நாள் என்னோடவே இருந்துவிட வேண்டும் என்று அவளுக்கு தோன்றும். அந்த ஒரு நாளுக்காக காலமெல்லாம் காத்திருக்க அவன் தயார். அவதான் எல்லாத்தையும் மறந்துட்டாளே, பின்னெப்படி துருவுடைய அத்துமீறல் தொடுகைக்கு எந்த கண்டனமும் கொடுக்கல? அந்த சந்தேகம் அவனுக்கே உண்டானது. சார், அவ என்கிட்ட ரொம்ப ரொம்ப கேஷுவலா இருக்கா. சொல்ல போனா நான் என்ன செஞ்சாலும் ஈஸியா டீல் பண்றா. உண்மையா இவனை மறந்துட்டாளா இல்ல நடிக்கிறாளான்னு கூட சில நேரம் யோசிக்க வைக்கிறா என்று நேரே மருத்துவரை போய் பார்த்து விட்டான். கிச்சாவோட அணைப்புல அன்னையோட பாசத்தையும் பாதுகாப்பையும் உணர்ந்தவ உங்க தொடுகையிலையும் அருவருப்ப உணரல துருவ். அது உங்க காதல் இன்னும் சாகாம கிடக்கிறதுக்கான ஆதாரம். மகிழ முடியவில்லை. உசிரே போய்விட்டது, இனி என்ன என்பது போன்றுதான் நின்றான் துருவ். உங்களை மறந்திருக்கலாம், உருவத்தை அடையாளம் காண முடியாம போயிருக்கலாம் தான். பட் உங்க மேல வச்ச காதல் இன்னும் எங்கேயோ அவளை விட்டு போகாம இருக்குன்னு நினைக்கிறேன். துருவ், உங்களை ஏத்துக்க அவளுக்கு தயக்கம் இல்ல. இல்ல, அவளை ஹேண்டில் பண்ண பயமா இருக்கு டாக்டர். அவன் நார்மல். என்ன, பழச மறந்து போன நார்மல் மனுஷி, அவ்வளவுதான். தாராளமா இஷ்டம் போல காதலிங்களேன் என்று அவரே அனுமதியும் வழங்கிவிட்டார். அன்னபூரணியை போய் பார்த்தவன், அவர் ட்ரீட்மெண்ட் எல்லாவற்றையும் செக் செய்தவன் விஷயத்தை மெல்ல கூற, அட சாவ கண்டு எனக்கு என்ன பயம் தம்பி, இந்த கிழவிக்கு போயா 2 பேரும் ஆபத்துல மாட்டினாங்க. உங்க வளர்ப்புக்காக எது வேணும்னாலும் செய்யலாமா? கிச்சா கிட்ட கூட நீங்க எதுவும் உண்மைய இப்ப சொல்ல வேண்டாமா? ஏன் தம்பி, அவன் நல்லா வாழணும்னு ஆசைப்படுறான். பேங்க் கொள்ளடிக்க போன இடத்துல மிக்சர் பிரிச்சு தின்ன கோஷ்டி தானே ரெண்டும். ஸோ எப்ப சொன்னா சரியா இருக்குமோ அப்ப நானே சொல்றேம்மா.
என் மகனுக்கும் மகளுக்கும் எதுவும் ஆகாதுல்ல தம்பி. துருவோ தலையை தூக்கி பார்க்க அவன் தலையை தடவி கொடுத்தவர், 3 பேரும் 4 பேரும் நல்லா இருக்கணும், போயிட்டு வாங்க என்றதுமே துருவுக்கு பரம நிம்மதி. காலை கண்களை முழித்த ஸ்ரீயோ முடி அகண்ட துருவின் மார்பில் படுத்து தூங்கி கொண்டிருந்ததை அறிந்து, கருப்பு கலர் ஃபுல், அதுல குட்டி குட்டி பழம், என்னவா இருக்கும் என்று உதட்டில் நிரட, அப்படியே ஊ என்று கூசி துருவ் கண்களை திறந்தான். ஓ சாரோட என்றவள் வாயை போற்றிய துருவோ அவள் இடையை பிடித்து தன்மேல் போட்டு கொண்டவன், ராத்திரி முழுக்க தூங்கல, காலையிலேயே தூங்க விடாம பண்ணாத, தூங்குடி. ராத்திரி முழுக்க ஏன் தூங்கல சாரே என்றவளுக்கு அதன் பிறகே இரவு நடந்தது எல்லாம் ஞாபகம் வந்து அவன் நெஞ்சிலேயே குத்தியவள் போர்வையின் உள்ளே பார்க்க அவன் டவுசர் அவள் இடையில் கிடந்தது. இவனோ அதுவும் இல்லாமல் கிடக்க ஆ என்று கத்தினாள். என்னடி? நீங்க எதுவும் போடல சாரே. நான் எதுவும் போடலைங்கிறது உன் பிரச்சனையா இல்ல மேட்டர் ஆனது பிரச்சனையா? ஆமால, என்னை நைட்டு கதற நீங்க ரேப் பண்ணிட்டீங்க என்ற உடலில் அரைகுறை ஆடையில் கிடந்த தன் நிலைமையை கண்டு அவளோ அழத் தொடங்கவும், யாரு? நானு? நீங்கள் தான் சாரே, போதை மருந்து கொடுத்து என்னை கெடுத்திருக்கீங்க, இது சட்டப்படி குற்றம் தானே சாரே? ஆமா, இப்ப நீ என்ன பண்ண போற? நான் கமிஷனர் கிட்ட போய் உங்களை காட்டி கொடுப்பேன் பாருங்க. ஆதாரம் கேட்பாரு, என்ன செய்வ? சொல்லுவேன். ஓ, ஆனா நான் ஆதாரத்தை வீடியோவாவே காட்டுவேனே என்று துருவோ பென்டிரைவை எடுத்து ஆட்டினான். எப்படி? நான் போதை மருந்தை கொடுத்து உன்னை கதற கற்பழிச்சனா அது ஊருக்கே தெரியும்டி, நான் எப்படிப்பட்டவன் நீ எப்படிப்பட்டவன்னு என்று முணங்கி கொண்டவன், இப்படி காலையிலேயே நீ பஞ்சாயத்தை கூட்டுவேன்னு தெரிஞ்சுதான் ஜூம் போட்டு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். வீடியோவோ? லைவ் டெலிகாஸ்ட் பண்ண நீ வாய்ப்பு கொடுக்கல, அதான் வீடியோ மட்டும் என்று அவள் இடையிலிருந்து தன் ஆடையை உருவினான். உனக்கு சேதாரம் அதிகமா இல்ல உன்னால எனக்கு சேதாரம் அதிகமானு அத்தனையும் இந்த வீடியோல பதிவாகியிருக்கு என்றதுமே அவன் மீது உட்கார்ந்து கொண்டே நகத்தை கடித்தவள் அவனை உற்று உற்று பார்த்தாள். துருவ் உதட்டு பக்கம் காயம், கன்னத்திலோ கடித்த தடம், கழுத்தில் அவள் நகம் பிராண்டிய தடம். வீடியோவை 2 காப்பி போட்டு வச்சிருக்கேன், ஒன்னு உனக்கு இன்னொன்னு எனக்கு, பொறுமையா உட்காந்து பாரு என்று கையில் பென்டிரைவ் ஒன்றை கொடுத்தவன், அதுக்கு பிறகு கமிஷனர் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு, தாராளமா உள்ள போய் கம்பி என்றேன், தூக்குல போட்டா கூட ஜாலியா தொங்கிக்கிறேன், போதுமா? இப்ப என் மேல இருந்து எலும்புடி, இதையும் நசுங்குது பாரு என்றதுமே சட்டென தன் இடையில் துள்ளும் துவரை கொடியில் அலறி அடித்துக்கொண்டு போர்வையை போர்த்தி கொண்டே ஸ்ரீ குளியல் அறையின் உள்ளே புகுந்து கொண்டவள் தலையை மட்டும் வெளியே விட்டு, சாரே. என்ன? அறையில் வெட்ட வெளிச்சமாக அவன் அலைய, அது வந்து அழகாத்தான் இருக்கு, அதுக்காக ஆல் டைம் சில்காவே சுத்தாதீங்க. டவுசர் போட்டா உன் பல்லு பட்ட இடம் காந்ததுல. வெக்கமே இல்லாம பேசுறாரு. சை, அப்போ உண்மையாவே என் கற்பு போச்சா? போச்சு, அது போய் பல வருஷம் ஆச்சு என்று முணங்கிக் கொண்டே போய் கண்ணாடி முன்பாக நின்றான். இவள் இன்னும் யோசனையாகவே அவனை பார்க்க, என்னடி? எனக்கே வெக்கத்தை வர வச்சிருவா போல. இல்ல, இன்னொரு ஸ்மால் டவுட் கேட்டோ. என்ன? ஒத்த கையில வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டே எப்படி சம்பவம் செஞ்சு, அதே டவுட்டு. உள்ள வரவா? கையே இல்லாம கூட சம்பவம் பண்ணலாம்னு காட்ட, நான் எல்லாத்துலேயும் டாப்பர்னு உட்காந்து பேயாட்டம் ஆடுனேன், என் கை 2ம் ஃப்ரீ தான், மனசுலாயோ? நானா ரொம்ப நல்ல பொண்ணு சாரே, ஒன்னும் விளங்கிட்டுலா என்று ஸ்ரீ குளியலறையின் உள்ளே ஓடி மறைந்து விட, வாய் விட்டு சிரித்தவனுக்கு மறுபடியும் அவளை காதலிக்க வைக்க பேராசை. ஐயையோ என்று வந்தனா அறையில் போர்வையின் உள்ளே கிடந்த கிச்சா தலையில் அடித்து புலம்பிக் கொண்டிருந்தான். நடு இரவு ஸ்ரீ புலம்பல் தாங்காமல், டேய் த்ருவ், என்னடா இவ பச்சையா பேசி தொலைறா என்று வந்தனா தன் தலையில் அடிக்கவும், அவ பச்சை புள்ள அப்படித்தான் பேசுவா, நீ வேணும்னா உன் ரூமுக்கு பே என்றதுமே காதை போத்தி கொண்டே வந்தனா மறுபடியும் அறைக்கு போக, கிச்சா நன்றான தூக்கத்தில் இருந்தான். அவன் அருகே போய் படுத்து கொண்டவளின் நெஞ்சில் உருண்டு வந்து கிச்சா படுக்க, என்ன காசு பணம், உயிரை மதிக்க தெரிந்த உயரிய குணத்தான் இவன், இது போதுமே அவள் நேசிப்பதற்கு. என்ன மனுச்சரமே, என்னை எப்படி கண்ணியமா வளர்த்த, பக்சே ஞான் கல்யாணம் முடிஞ்ச ஒரு பெண்குட்டியோட, அதுவும் புருஷன் இருக்கிற ஒரு பொண்ணு கூட ராத்திரி முழுக்க தப்பு பண்ணிட்டனே. குளியல் அறையின் உள்ளே நின்ற வந்தனாவுக்கு ஒரே சிரிப்பு. அவன் கண்ணை முழிக்கும் பொழுது வந்தனா மீதுதானே கிடந்தான். இரவு வாந்தி எடுத்து அவன் ஆடையை கலட்டி எடுத்து படுக்கையில் போடவும் குழந்தை போல அவள் மீதே சுருண்டு கொண்டான். காலை பார்க்கும்போது அத்தனையும் தப்பு தவறுமாக தெரிய இவன் உட்கார்ந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பித்து விட்டான். இனிமே நான் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தகுதியே இல்லாதவாயிட்டேன், ஆம்பளைன்னு சொல்ற தகுதி எனக்கு இல்ல, உன் வளர்ப்பு தப்பாகி போச்சு, இனிமே நான் இந்த உலகத்துல வாழ மாட்டேன்
என்று கை நிறைய தூக்க மாத்திரையை வைத்துக்கொண்டு கிச்சா படுக்கையில் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருக்கவும் முகத்தை கழுவி துடைத்து கொண்டே வந்த வந்தனா அவனையும் அவன் கையில் இருந்த தூக்க மாத்திரையையும் மாறி மாறி பார்த்து கொண்டவள், சாக போறீங்களா? நேத்து ராத்திரி தப்பு பண்ணிட்டேன் மேடம், எனக்கு மாப்பு பறையும், என்ன தண்டனை வேண்டும்னாலும் கொடுங்க மேடம் என்று அவள் காலை தேடி கிச்சா தரைக்கே போக, என்ன வேணும்னாலும் செய்வீங்களா? இப்போதைக்கு நான் செத்துக்கிறேன் மேடம், அடுத்த பிறவியில வந்து என்ன வேணும்னாலும் பண்றேன். என் அம்மாவை போய் நான் எப்படி பார்ப்பேன்? அவங்கள எப்படி காப்பாத்துவேன்? நான் எதுக்கும் லாய்க்கே இல்லாதவன், பணத்தை எடுக்கவும் முடியல, இதோ இப்ப அசிங்கப்பட்டு போய் நிக்கிறேன். இனி நான் வாழ்ந்து எதுக்கு, செத்து எதுக்கு மேடம்? அப்பா, ஷார்ட்டா ஏதாவது ஒரு முடிவை பண்ணுங்க கிச்சா. இப்ப சாக்க போறீங்களா, இருக்க போறீங்களா? அது ஸ்ரீ எப்படி போனா உங்களுக்கு என்ன, சரி நீங்க சாகுங்க. அப்புறம் உங்க அம்மா எப்படி போனா உங்களுக்கு என்ன, சரி நீங்க சாகுங்க. உங்க புள்ள நாளைக்கு என் வயிற்றுல வந்துருமே. புள்ளையோ? பின்ன புள்ள வரத்தானே நேற்று ப்ராசஸ் பண்ணியிருக்கு, அப்ப வரும்ல. வருமோ? வரலாம், வந்தா அதுக்கு அப்பா வேணாமா? நீங்க சாகுங்க. சரி சரி, நான் பார்லர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என்ற வந்தனாவை தலையை சொரிந்தபடியே பார்த்தான் கிச்சா. மேடம், என்ன மன்னிச்சோ, எனக்கு என்ன தண்டனைனாலும் கொடுங்க மேடம். தண்டனை தானே, என் புருஷனுக்கு தெரியாம நீ என்ன வச்சுக்கணும். அவருக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் சரிதான், தெரியாம வச்சுக்கிட்டாலும் சரிதான். நேத்து நடந்தது மாதிரியே இனிமே எல்லா ராத்திரியும் நீ எனக்கு வேணும், அவ்வளோதான். சரி, இப்ப எனக்கு வேலை இருக்கு, பாய், நீங்க தூங்குங்க என்று சிரித்து கொண்டே வெளியே போய்விட்டாள். காதலிக்க பணம் தகுதி எதுவும் அவளுக்கு தேவையில்லை. ஆனால் அவனுக்கு அவன் தகுதி தெரியுமே, அவன் இடம் தெரியுமே, இவள் இடமும் கூட அவனுக்கு தெரியும். இருவருக்கும் இடையில் இருக்கும் ஏற்ற இறக்கமும் தெரியும். கண்டிப்பாக 1000% இவளை ஏற்றுக்கொள்ளவே மறுப்பான். அதோடு மயிலுக்கு வேறு இந்த காதல் விஷயம் தெரிந்துவிட்டால் இவனை அழைத்து ஸ்ரீயை ஏதாவது செஞ்சு விடுவேன் என்று ஒற்றை வார்த்தை சொன்னால் போதும். உங்க பொண்ணை நீங்களே வச்சுக்கோங்க சாரே, நான் ஸ்ரீயை கூட்டிட்டு ஊருக்கே போயிடுறேன் என்று ஸ்ரீயோடு நடையை கட்டி விடுவான். அவனுக்கு ஸ்ரீ வேண்டுமா இவள் வேண்டுமா என்றால் சத்தியமாக ஸ்ரீயின் பக்கம்தான் தன் கையை நீட்டுவான். இவளின் காதல் ஆழம் அவன் அறிந்திருக்க வாய்ப்பில்லையே. அறிந்தாலும் கூட அதை உணரும் அளவு காதலை இவள் கொடுக்க அவகாசமும் இல்லையே. முதலில் காதலை அவன் அறிய வேண்டும், அதுவரை அவள் பொறுத்திருக்கத்தான் வேண்டும். துருவ், ஆளை கண்டுபிடிச்சிட்டியா? மயில் தானா அது? என்று மறுப்பாகவே துருவ் தலையாட்ட, மயில் இல்லையா? அப்ப யாரு நமக்கு எதிரி? கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன். அன்று அவளை ஏற்றி கொண்டு போன ஆம்புலன்ஸ் டிரைவர் நர்ஸிடம் விசாரித்ததில் அவளுக்கு நடந்தது என்னவாக இருக்குமென போலீஸ்காரன் மூளை அதை கற்பனை செய்யவே கலங்கி போனான். ஸ்ரீய இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய அவனை கொல்லாம விடமாட்டேன் வந்தனா. ஒருவேளை அது அவளா இருந்தா? யாரா இருந்தாலும் விடமாட்டேன், சீக்கிரமா ஆளு மாட்டும் என்றான் துருவ் முகம் கருக்க. நெயில் பாலிஷ் விரல்கள் டிராலியை உருட்டி கொண்டே சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கியது. முதலாளி என்றவர்களை முறைத்து பார்த்தது அந்த கண்கள். எனக்கு கிடைக்காத சந்தோஷம் யாருக்கும் கிடைக்க கூடாது, விடமாட்டேன் சாஸ்திரி. உனக்கு வேணும்னா கண் எதிரிலேயே இருக்கிற என்ன அடையாளம் தெரியாம இருக்கலாம், பட் உன்னோட ஒவ்வொரு அசைவையும் என் கண்ணு பார்த்துட்டே தான் இருக்கும். பிழைச்சிட்டாளா அவ? மறுபடியும் அவளோட வாழை விட்டுருவனா என்ன என்ற அக்கண்களோ மீண்டும் துருவ் சாஸ்திரி மகிழ்ச்சியை குலைக்கவே சிவந்தது. எதிரி யாரென்று தெரிந்தால்தானே அவர்கள் பலம் பலவீனம் அறிய இயலும். அறிய வாய்ப்பு கொடுத்து விடுமா இந்த உருவம்? தொடரும். இதனுடைய அடுத்தடுத்த அத்தியாயங்கள் நாளை இரவு 7 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. இஃது முறையா விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.